சார் வணக்கம் சார். வணக்கம் மதி. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 85% வாக்கு பதிவாயிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே இது ஒரு வரலாற்று வாக்குப்பதிவு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது ஏன்னா இதை நான் சொல்கிறத விட மற்றவங்க சொல்கிறத விட சொன்னதை விட இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரி அவரே என்ன சொல்லிட்டாரு, வாக்காளர்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களுக்கும் மேற்கு வங்காளத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்குது. அங்கே 90% அங்கு உள்ள வாக்காளர்களுக்கும் எப்போவுமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வாக்கு சதவீதம் தமிழ்நாடு மக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. ஏன்னா தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வர்றது என்னென்னா 100% வாக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 80% வாக்கை 2 விதமாக பார்க்குறாங்க. ஒன்று விஜயோடைய இந்த வருகை, விஜயோடைய இந்த அலை நிறைய பேரை இழுத்துன்னு ஓட்டு போட வச்சிருக்குது அப்படின்னு. இல்லைங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆரில் அவ்வளோ பேரை நீக்கிவிட்டாங்க. அதில் என்ன பர்சன்டேஜில் ஏறத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 20 லட்சம் வாக்குகள் கூடியிருக்குது. அதை கூட ஒருத்தர் சொல்லியிருக்கார், 20 லட்சம் தானங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் 20 லட்சம் தானங்கன்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிடவே முடியாது. ஏன்னா 150 ஓட்டில் தோற்றவங்க இருக்காங்க, 1000 ஓட்டில் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, 700 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்தவங்க இருக்காங்க. இப்படியா இருக்கும்பொழுது 20 லட்சம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இந்த 85% என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சதவீதத்தில் ஒரு அதிகப்படியான வாக்கு தான். அது காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் விஜயோடைய அந்த அதிர்வலை, விஜயோடைய அந்த அலை, இன்னொரு பக்கம் எஸ்ஐஆரும் காரணம். அதை நம்ம மறுக்கவும் முடியாது. முழுக்க முழுக்க எஸ்ஐஆர் மட்டும்தான் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த எஸ்ஐஆர் வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள் ஆளும் திமுகவினர் தான். எப்படி நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வரலாம் அப்படின்னு இப்போ அதுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காங்க. 2006 எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கு 20 வருஷம் கழிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் மீறி பெருவாரியான வாக்குகள் ஆர்வம் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய ஆர்வம் அதிகமாகி இருக்கிறது. அது காரணம் என்னென்னா, நீங்கள் இப்போ இருக்கிற நீங்கள் ஓட்டுக்கு தகுதி முதல் வாக்காளர்னு கூட எடுத்துங்களேன். முதல் வாக்காளர்லாம் எனக்கு கூட கம்ப்ளீட்டாக வாக்குப்பதிவு பண்ணிட்டாங்க. இவங்களை இந்த யங்ஸ்டர்ஸை ஃபோனும் அவங்களும் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. பொழுதன்னைக்கு நீங்கள் பாருங்கள், ஃபோனை கையில் வச்சுன்னு ஃபோனை இது பண்ணிக்கின்னு எங்கே போனாலும் ஃபோனோட தான் இருக்காங்க. கர்ணன் கவச குண்டலத்தோடு இருந்தாருன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா அது மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. சோஷியல் மீடியாவும் அது மாதிரி, சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் அது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தேட்டரில் படம் ஓடலன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஹீரோடைய படம் வந்தால் தான் அதுக்கு கூட்டம் போகிறாங்க. ஒரு படம் நல்ல டாக்கில் இருந்தால் போகிறாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸே என்ன பண்ணுறாங்க, இப்போ தியேட்டருக்கு போகிற மனநிலை மாற்றி ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம், ஓடிடியை கூட ஃபோனில் வச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை வாக்களிங்க, அதுவும் விஜய் வந்த பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னது இளைஞர்களுடைய மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அதுதான் இந்த 85% வாக்கு சதவீதம் என்பது உச்சபட்சம் தான். இந்த எலெக்ஷனில் இளைஞர்களுடைய ஓட்டும் பெண்களுடைய ஓட்டும் அதிகமாக பதிவாயிருக்குதுன்னு சொல்கிறீங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு பக்கம் இளைஞர்களுடைய ஓட்டு, இன்னொரு பக்கம் பெண்களுடைய ஓட்டு. நீங்கள் இளைஞர்களுடைய ஓட்டு அப்படின்னு பெண்களுடைய ஓட்டு பிடிக்கிறத விட ஆண்களுடைய ஓட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நான் சைக்காலஜிக்கலாக நான் சொல்கிறது என்னென்னா, முடிவு பண்ணுவோம் நம்ம ஒரு விஷயம். ஆண்கள் சில பேர் இந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போடுவேன், அதில் மாறவே மாட்டாங்க. ஆனால் சில பேருக்கு என்ன இருக்கும், போன முறை அவங்களுக்கு ஓட்டு போட்டோம், இந்த முறை இவங்களுக்கு போடலாம், போட்டால் தான் என்ன, இங்கே ஒரு முடிவு பண்ணுவாங்க. பூத்தாண்ட போய் அந்த க்யூவில் நிற்கும் போது ஒரு முடிவு பண்ணுவாங்க. அந்த மிஷினாண்ட போன உடனே அங்கே மாறி ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது சொன்னவங்களே நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னவங்ககிட்டே கேட்டிருக்கேன், நடந்திருக்குது. ஆனால் இந்த முறை ஆனால் என்னென்னா, பெண்கள்கிட்ட என்ன அப்படின்னா, ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இவங்கள தாங்க ஓட்டு பண்ணணும், நீங்கள் மாற்றவே முடியாதுங்க. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை சேனலில் மக்கள்கிட்ட நேரடியாக கருத்து கணிப்பு பண்ணாங்க. அதில் பாருங்கள், ஆண்கள் கூட மழுப்பி கிழப்பி பேசியிருப்பாங்க. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்வாங்க, நான் யாருக்கு நான் ஓட்டுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் பெண்கள் போல்டாக இவங்களுக்கு தான், நான் இவங்கன்னு சொல்ல, இவங்களுக்கு தான்ப்பா ஓட்டு போடுவேன், நான் இவங்க நல்லது பண்ணியிருக்காங்கப்பா,
இல்லை இவருக்கு தான்ப்பா ஓட்டு போடுவேன், வந்தால் நல்லது பண்ணுவார்ப்பா அப்படின்னு பேசியிருக்காங்க அவங்க. அதுதான் இந்த பெண்களுடைய வாக்கு. அதுவும் இந்த தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் வாக்கு அதிகம். அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இளைஞருடைய ஓட்டு ஒரு பக்கம், பெண்களுடைய ஓட்டு பக்கம் கணிசமாக இந்த எலெக்ஷனில் வந்து சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக சோசியல் மீடியா எந்த அளவுக்கு சார் இந்த எலெக்ஷனில் பங்காற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பரான கேள்வி. உண்மையாகவே வந்து ஒரு சோஷியல் மீடியாவுடைய தாக்கம், ஏன்னா சோஷியல் மீடியா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சோஷியல் மீடியாலாம் சும்மா அதெல்லாம் யார், கிராமப்புறங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாலாம் போய் சேராது. ஏன்னா விஜயோடைய பிரச்சாரத்தையும் அப்படி தானே கிண்டல் பண்ணாங்க. வந்து அவங்கவுங்க ரவுண்டு கட்டின்னு வந்து இந்த இந்த எலெக்ஷன் தேதி அறிவித்த பிறகு வந்து 50 இடம் 60 இடம் 90 இடம் போயிட்டு இருக்கும்போது வெறும் 14 இடம் போயிட்டு வந்துட்டு ஒரு 4 ரோட் ஷோ நடத்திட்டு விட்டுட்டா வந்து இதுவாகுமா? இது எங்கே தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக வந்து பல பகுதிகளில் வந்து விஜய் போகவே இல்லை, வேட்பாளர்கள் வந்து அதிருப்தி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, விஜய் சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் போடும்போது, எக்ஸ் வலைதளத்தில் ஒரு அறிக்கை விடும்போதோ அல்லது விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வரும்போதோ அது எந்த அளவுக்கு ட்ரெண்டாக ஆச்சு தெரியுங்களா? ஏன்னா நீங்கள் மேலை நாடுகள்லேயே இப்போ இல்லை, மிக சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் நீங்கள் மிக சமீப காலமாக தேர்தலுக்கு மிகப்பெரிய பங்காற்றியது சோஷியல் மீடியா தான். ட்ரம்ப்போட வெற்றிக்கே காரணம் சோஷியல் மீடியா தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியாவுடைய பவர் என்னன்றது விஜயோடைய இந்த அரசியல் வருகை தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய அளவில் காட்டுச்சு. சார் குறிப்பாக அஜித் வந்து ஆட்சி மாற்றம் தேவையில்லைன்னு என்று சொல்லியிருக்கல, ஓட்டு போட்டு வந்துட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது என்னங்க வந்து நோ நீட் அப்படின்னு சொன்னதாக விட, ஏன்னா முதல் ஓட்டாக மொத்த மீடியாவும் போய் அஜித்தை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. எப்பவுமே அவர் தான் முதல் ஓட்டாக போட வருவார். எப்படின்னா காலையில் ஒரு 7:30 மணிக்கு, நீங்கள் கடந்த காலங்களில் எடுத்து பாருங்கள், கடந்த தேர்தல்லாம் 7:30 மணிக்கு 7:45 மணிக்கு திருவான்மீர் நீலாங்கரையில் அவர் திருவான்மீரில் அந்த அவருடைய பூத்துக்கு வருவார், போடுவார். இந்த முறை 6:50க்கே வந்தாச்சு. அவர் வந்து குய்யம் முறின்னு அத்தனை மீடியா வந்து கோட்டு சூட்டோட வந்துட்டார். அதில் ஒரு ட்ரெஸ் கோடை வந்து டீகோட் பண்ண ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் 6:50க்கு அந்த பூத்தை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு, அது கூட 10 நிமிஷம் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணலான்னு சர்ச்சை கூட இருந்தது. கட்டுக்கடுங்காத கூட்டம் ஒரு பக்கம், ரசிகர்கள் கூட்டம், மீடியா ஒரு பக்கம். ஒரு ஸ்டார் ஒருத்தர் வந்துட்டாரு, நான் வெயிட் பண்ணி போடுறேங்க 7 மணிக்கு தரங்கன்னு சொன்னா கூட சரி, இல்லைங்க கூட்டம் அதிகமாகி போச்சு, பரவாயில்ல நீங்கள் வாங்கன்ட்டு. ஆனால் போட்டு வந்து அவ்வளோ மீடியாவுக்கு நடுவில் அவர் எதுவுமே வாயே பேசலை. அங்கே ஏதோ ஒரு மீடியா ஆட்சி மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்களான்னு, நான் விரும்பலை அப்படின்னு சொன்னதாக ஒரு பொய் தகவலை பரப்பி சில ஊடகங்களுடைய பெயரை வந்து ஃபோட்டோ கார்டாக ரெடி பண்ணி இந்த சோஷியல் மீடியாவை பரவ விட்டாங்க. அது பெரிய சர்ச்சையாலாம் மாறிச்சு. வந்து உடனே அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா இமீடியட்டாக வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டார். அஜித் சார் அப்படி சொல்லவே இல்லை, யாரும் அவர்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்கவே இல்லை, யாருன்னு அவர் பேசவே இல்லை, அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அவர் இன்னும் கேட்டால் மீடியா மேலே அன்றைக்கி பயங்கர கோபத்தில் இருந்தார். வந்து அஜித் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை கொண்டு வந்து இது பண்ணுறது டக்குன்னு அவருடைய செல்ஃபோனை எடுத்து அப்படி வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தார். அது ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு தான். அது காரணம் அவருடைய இது வந்து, ஏன்னா இந்த ரசிகர்கள் கரெக்டாக இருக்கணும், இவங்க வந்து ஒரு மேலை நாடு மாதிரி வந்து நாகரிகமாக நடந்துக்கணும், இந்த மீடியாக்கள் கரெக்டாக இருக்கணும், அதை விரும்பக்கூடிய ஒரு நபர் வந்து, நான் என்னப்போ உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே, நான் ஓட்டு போட வந்திருக்கிறேன், என் பூத்துக்கு வந்துருக்கேன் நான், நீங்கள் ஏன் என்னை போட்டு இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் வந்து ஓட்டு போடுறது என் கடமை, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் எதுக்கு ஓட்டு போட்டேன் உங்ககிட்ட சொன்னமான்னா, அதுதான் அவருடைய ஒட்டுமொத்த மௌனத்துக்கும் கோபத்துக்குமான அடையாளமாக இருந்தது. இது திரித்து சொல்லப்பட்டது, இதில் உண்மை இல்லை என்பதை சில மணி நேரத்திலே மக்கள் தெரிந்து கொண்டார்கள். 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சது, 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அதுக்குள்ளே வந்து டிவிக்கு அமைச்சர்கள் பட்டியலில் வந்து வெளியிட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதான காரணம் இல்லைங்க. இது 2 விதமாக அதை பார்க்கணும். ஒன்று வந்து என்னன்னா, டிவிக்கே அல்லது விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் யாரோ ஆர்வத்தில் பண்ணது ஒரு விஷயம். அதான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு சோஷியல் மீடியா யார் வேணாலும் கையாளலான்னு இருக்குது, ஃபேக் ஐடி வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்னு இருக்குது. வந்து ஒன்று அவங்கள ஏதோ ஆர்வ மிகுதியில் தன் தலைவர் தன்னுடைய விருப்பமான ஒரு நடிகர் வருங்கால முதலமைச்சர் ஆகணும் விருப்பப்பட்டு அவங்க ஒரு அமைச்சர் பட்டியலே ரெடி பண்ணி போட்டாங்க. வந்து என்னென்ன இலாக்கா என்னென்ன துறை இன்னும் கேட்டால் வந்து ஜோசியக்காரர் கேட்டு 8ஆம் தேதி பதவியேற்புலாம் வந்து விஜய் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த டயலாக்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா யாராவது வேண்டாதவர்கள் குசும்பு பிடித்தவர்கள் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கணும், பேசும் பொருளாக மாற்றிருக்கணும். வந்து இது வந்து முற்றிலும் ஒரு தவறான ஒரு இது வந்து டிவிக்கே தரப்பில் இது அது மாதிரிலாம் ஒரு சில்லித்தனமாலாம் யாரும் எந்த கட்சியாக இருந்தாலும் வெளியிட மாட்டாங்க, அது தவறு. அது
டிவிக்கு எத்தனை தொகுதியில் சார் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை வாய்ப்பு வெற்றி பெறது அப்படின்ட்டு வந்து உங்களால் வந்து இப்போது அதாவது வந்து பொதுவாக சொல்லுவாங்க, அது தோக்க போகிறவங்க வந்து சதவீத கணக்கை வந்து பேசுவாங்க, ஜெயிக்க போகிறவங்க வந்து அந்த வாக்கு தொகுதியை வந்து எண்ணிக்கையை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த எலெக்ஷன் உண்மையிலேயே விஜய் சொன்ன மாதிரி அதிசய எலெக்ஷன். அது நம்ம கூட இப்போ யார் வேணாலும் பேசலாம், வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், கணிக்கவே முடியாதுங்க. அன்றைக்கி அந்த வாக்கு இயந்திரத்தை 4ஆம் தேதி எடுத்து கவுண்டிங் பண்ண போகிறாங்க பாருங்க, அப்போ தான் தெரிய வரும். இதுதான் உண்மை. சும்மா நீங்கள் வந்து அது இது வேணாலும் சொல்லலாம். ஆனால் விஜய் அலை வீசி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இவர் எத்தனை தொகுதியில் அடிப்பார், அவர் எத்தனை தொகுதியில் அடிப்பார், இவங்க வந்து ஃபுல் ஸ்விங்கில் வருவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆவாங்க. இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு கற்பனை. உட்கார்ந்த இடத்துல இருந்து பேசுறது வந்து அதை தாண்டி மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. மக்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதாவது வந்து ஓட்டு பதிவுக்கு பிறகு வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒன்று நடக்கும். அது இப்போ பண்ணக்கூடாது. ஏன்னா 29ஆம் தேதி மேற்கு வங்காளத்தில் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் ஓட்டு பதிவுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம். ஒருவேளை 29ஆம் தேதிக்கு பிறகு வர கருத்து கணிப்பில் மக்கள் சொல்கிற விஷயம் ஓரளவுக்கு ஒத்துப்போச்சு அப்படின்னா நம்ம ஒன்றா எத்தனை ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்குது, இன்னும் 7 நாள் இருக்குது. வந்து தெரிஞ்சு போயிட போகுது 4ஆம் தேதி. அதுக்குள்ளே ஏன் அவசரம்னு தெரியல. வந்து அப்போ முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும். மே 4 தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்குமா இல்லை கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதுவும் அந்த கேள்விக்கான ஒரு ஒத்தம் தான் வந்து. ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மையா, தொங்கு சட்டசபையா, அல்லது வந்து ஃபுல்லாக மெஜாரிட்டியில் இவங்க வருவாங்களா, இல்லை இவங்க ஆதரவு அவங்க கிட்ட இருக்குமா, அவங்க ஆதரவு இவங்க கிட்ட இருக்குமான்னு வந்து முழுக்க வெறும் உட்காந்துக்கிட்டு ஒரு டேபிளில் உட்காந்துட்டு பேசுகிற பேச்சு தான் வந்து. இல்லை ஒரு பேப்பரில் வச்சு போடுற கணக்கு தான் இது. இன்னும் இதுவாக பண்ணோம்னா பல சேனல்கள் ஜோதிடர்களை வச்சு ஒரு கணிப்பு நடத்தினாங்க. தவறுன்னு சொல்ல, அவங்கள கிரக அமைப்பு இதெல்லாம் வச்சு அவங்களும் முழுமையாக சொல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி இது மாதிரி ஜோதிட கணிப்பு, பேப்பர் கணிப்பு, அப்புறம் வந்து மனக்கணக்கு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறது வந்து மக்கள் தான். அது 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். தொங்கு சட்டசபையா, தனி பெரும்பான்மையா, கூட்டணி ஆட்சியா, இதை வந்து தெரிய போயிடும். அப்போ பார்த்துக்கலாம். கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.